ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூரல் மினி கிச்சன். இன்றைக்கி இந்த மழைக்கு வந்து சூடாக காப்பி குடித்தா சூப்பராக இருக்கும். அதில் வந்து நம்ம சுக்குமல்லி காப்பி செஞ்சு குடிக்க போகிறோம். அதுவும் இந்த கருப்பட்டி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுமாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் தான் இந்த காப்பி. இதில் வந்து நம்ம சுக்கு மல்லியெல்லாம் சேர்க்குறோம். மல்லி வந்து நான் தலை சுத்தல், இந்த மாதிரி வாந்தி, இந்த இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. இந்த கருப்பட்டியில் வந்து நிறைய சுண்ணாம்பு சத்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் பெரியவங்க வரையும் கொடுக்கலாம். ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் பெரியவங்க வரையும் கொடுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் சின்ன பிள்ளைக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் உரப்பு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிளகு வந்து நம்ம தொண்டையில் கரகரப்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. நல்ல இந்த சுட சுட காப்பி குடிக்கும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த கருப்பட்டி அளவு வந்து ஒரு 4 பேர் வந்து நம்ம காப்பி குடிக்கலாம். அந்தளவு கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 பேருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கருப்பட்டியிலே தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி வந்து இது ஒரு 2 ஸ்பூன், மிளகு வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் சுக்கு நல்லா தட்டி இடித்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு திரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ திரிச்சு எடுத்ததுக்குள்ளேயும் இந்த கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த சுக்கு மல்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு இது வந்து காப்பி தூள் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் காப்பி தூள். இதை வந்து நம்ம கடையில் இது ப்ரூ காப்பி தூள் கிடையாது. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது வந்து வெறும் காப்பி போடுற காப்பி தூள். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். காப்பி போட்டதுக்கப்புறம் காப்பி தூள் போட்டதுக்கப்புறம் இது கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுக்குமல்லி காப்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இது வந்து நமக்கு தொண்டை கரகரப்பாக இருக்குன்னா, இந்த சளி அதிகமாக இருக்கவங்க வாரத்தில் 2 நாள் செஞ்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக கேட்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம ஏலக்காய் வேறு போட்டிருக்கனால நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த காப்பி கொதிக்கும் போதே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.